ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடைசி நேரத்தில் உலகழிவின் பொழுது எல்லா ஆத்மாவும் இந்த பூமியை விட்டு கடவுள் இருக்கிற பரந்தாமத்திற்கு போய் தான் ஆகணும். ஆனால் எப்படி போக முடியும்? கடவுள் ஒருவர் தான், அவரைத்தான் சிவன் அல்லாஹ் பரமபிதான் சொல்கிறோம். ஆனால் கடவுள் நேரடியாக உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நான் ஒளி புள்ளியாக இருக்கிறேன், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அதேமாரி நீங்களும் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அதை இயக்கக்கூடிய உயிர் தான் நீங்கள். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால் உங்களை அந்த உயிர் தான் ஆத்மான்னு சொல்கிறது. அந்த ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவுடைய பாவம் போகும். உங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த தெய்வீக குணம் நிரம்பி நீங்கள் இந்த உடலை விட்டு உங்கள் உயிர் பிரிந்தால் கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் நீங்கள் பிறப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கக்கூடிய அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துக்கு நாம் போகணும். அதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அங்கே கடவுள்கிட்ட போகிறது தான் முக்தி. முக்தின்னா விடுதலைன்னு அர்த்தம். இந்த கலியுக துக்கத்திலிருந்து, இந்த நரகத்திலிருந்து விடுதலை அடைகிறது தான் முக்தி. ஸோ முக்தி வேறு, சொர்க்கம் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறோம், அவ்வளோதான். அங்கே போய் ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்போம், எந்த நினைவும் இருக்காது, நிரந்தர தூக்கம் மாதிரி. ஆனால் அங்கேயே இருந்துட முடியாது, திரும்ப வருவோம். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குதுன்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து கேட்குறீங்களே, ஸோ இதே டைம் 5000 வருஷம் கழிச்சு வரும்போது நீங்கள் வந்துடுவீங்க. பாருங்கள், சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்க, முயற்சி பண்ணால் வருவீங்க, இல்லாட்டினா வரமாட்டீங்க. ஆனால் இந்த நரகத்துக்கு வர்றது கன்ஃபார்ம். அப்போ புத்திசாலி சொர்க்கத்துக்கும் வரணும்ல. ஸோ அந்த சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக. அவருடைய ஞானம் தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதோடைய சாரம் உங்களை ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். ஆனால் இந்த ஞானத்தை எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இந்துக்களே எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஞானம் வந்து ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்து செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும், புலன் இன்பங்களை வெல்லணும். இல்லையா? கரிமீன் சாப்பிட்றது, பூண்டு வெங்காயம், வெளியில் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் ஐயோ இது நமக்கு வேண்டான்ட்டு விட்டுட்டு தெரித்து ஓடுவாங்க இந்துக்களே. மற்ற மதத்தினர் கேட்கவே தேவையில்லை. இன்னொன்று, அவங்க வந்து இந்து சாமியை சாத்தான்லாம் வேறு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலும் கடவுள் ஒருவர் தானே, இல்லையா? சிவன் தான் எல்லோருக்கும் அப்பா, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏசப்பான்னுவாங்க. இல்லைங்க, இயேசு பரமபிதான்னு ஒருத்தர் சொன்னார், அவர் தாங்க சிவன், அவரை நட்சத்திரம் மாதிரி நினைங்கன்னா நினைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த ஞானத்தை காது கொடுத்து கேட்க விட மாட்டாங்க, இல்லையா? முஸ்லீம்கள் கேட்கவே தேவையில்லை, இல்லையா? குரானில் சொல்கிறது தான் எங்களுக்கு தெய்வ வாக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதில் வன்முறையே போதித்தாலும் அதை ஃபாலோ பண்ண தயாராக இருப்பாங்களே தவிர கடவுளுடைய ஞானத்தை கேட்க பெரும்பான்மையானவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குரானை தவிர மற்றவதை கேட்குறவங்க, படிக்கிறவங்களுக்கு பேர் காஃபீர் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு அழுத்தமான வார்த்தையை கொடுத்து அவங்கள பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க. சரி, இப்போ பெரிய சவால் கடவுளுக்கு தான், இத்தனை பேரையும் கூட்டுட்டு போகணும். ஆனால் கடவுள் இருக்கிற இடம் பரந்தாமம் வந்து தூய்மையான உலகம், அழுக்கானவர்கள் உள்ளே வர முடியாது. கரிமீன் சாப்பிட்றவன், காமத்தை விடாதவன், திருறது, பொறாமை, பேராசை, பழிக்கு பழி வாங்கிறது, இந்த குணம் கொண்டவங்களாம் உள்ளே வர முடியாது. ஆனால் எல்லோரும் அழிச்சிட்டு போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது? கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை கேட்பாங்க, உங்களை மாதிரி. அப்போ அவங்க வந்து கேட்டு முயற்சி பண்ணி இறைவன் நினைவிலே இருந்து தான் உடல்ன்றதே சுத்தமாக மறப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் நாம் அப்படி தான் இருந்தோம். உடல்ன்ற உணர்வில் இல்லாததுனால ஆத்மா தான் உடல் மூலமாக எல்லா காரியமும் செய்யுன்ற ஞானம் அங்கே இருக்கும் இயல்பாகவே. அதனால் உடல் அழியக்கூடிய உடல் கவர்ச்சியில் மயங்காமல் அழிவற்ற ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பாங்க. அதனால் ஆத்மாவின் உண்மையான குணமான அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக அவங்களுக்கு அனுபவமாகும். அதே சொர்க்கம் இப்போ வரப்போகுது. கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் தான் வரப்போகுது. அதுக்கு தான் நம்மை தயார்படுத்துகிறார், அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் பரந்தாமம் போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வர முடியும்.
முக்தி அடைஞ்சு தான் ஜீவன் முக்தி அடைய முடியும். சொர்க்கத்துக்கு வர்றது தான் ஜீவன் முக்தி. சரி, இப்போ சொர்க்கத்துக்கு வரீங்க, வராமல் போங்க, அது வேறு விஷயம். எனக்கு சொர்க்கமே தேவையில்லை. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வீடியோ போட்டிருந்தார் இந்த ஞானத்தை பார்த்துட்டு, நம்ம வீடியோ பார்த்துட்டு, இயேசு சொர்க்கத்துக்கு வரலன்னா அப்படிப்பட்ட சொர்க்கமே எனக்கு தேவையில்லடா அப்படிங்கிறார். சரி, ஓகே, சந்தோஷம். வரமாட்டாங்க தான். ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணுமே. இந்த இடத்த நீங்கள் காலி பண்ணணுமே. ஏன்னா இதே பூமி தானே சொர்க்கம் ஆகுது. அடித்து உதச்சாவது கடவுளை அழிச்சிட்டு போவார். அது எப்படி அடித்து உதச்சி அழிச்சிட்டு போவார்? ஸோ அதுதான் திருவிளையாடல், இறைவனின் சிவபெருமானின் திருவிளையாடல். கடைசி நேரத்தில் பார்ப்போம். ஸோ இப்போ அழகாக குழந்தைக்கு ஊட்டுறார் இல்லை, சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு கிளம்புறாச்சா. சரி மம்மி, நான் போயிட்டு வரேன். ஓகே. நான் என்னாலலாம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அம்மா? அடித்து உதச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பாபாவும் பண்ணுவார். ஃபஸ்ட்டு அன்பாக நமக்கு இந்த ஞான அமிர்தத்தை ஊட்டுறார். சொல்கிறார், இது முடிஞ்ச உடனே நீ உடம்பு கிடையாது செல்லம், இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே தங்க மாட மாளிகை இருந்துச்சு, மிகப்பெரிய பணக்காரனாக இருந்த, உன் மனசு நோகாமல் நடந்துக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா நண்பர்கள் உறவினர்கள், ஏன் விலங்கு கூட இன்னும் ஒன்னோட ஒன்று துக்கம் கொடுக்காது, ஒன்று அடித்து சாப்பிடாது. அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்குதுன்ட்டு பைபிள் குரான்லேயே இருக்குது. அதை படிக்கிறாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்மளும் அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்றது அவங்களுடைய புத்தியில் இல்லை. அதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்களையும் அழைச்சிட்டு போகணும் பரந்தாமத்துக்கு. சொர்க்கத்துக்கு வராங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டால் அதன்படி நடக்கணும். ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு சிவபரமாத்மா நினைக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆத்ம பலம் வர வர காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துலேருந்து உங்களுடைய புத்தியெல்லாம் விலகிடும். இப்போ இந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் பாண்டவர்கள் மட்டுமே சிவனுக்கு பதில் அங்கே கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் வழிபடி நடக்கிறதாக காட்டியிருக்காங்க. யார்? வெறும் 5 பேர். அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ப்ளஸ் திரௌபதி 6 பேர். ஆனால் கௌரவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் கடவுளை நிராகரிப்பவர்களாக, கடவுள் சொல்லும் வழிக்கு புறம்பானவர்களாகத்தான் நடப்பார்கள். அப்படி அவங்கள நடக்க வைக்கிறதே அவங்களுடைய மதங்கள் தான். கடவுள் படைத்ததாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மதங்களை படைத்ததே சாத்தான் தான் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா 2 வழி தான் உலகத்தில். ஒன்று கடவுளுடைய வழி, மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி. சாத்தானுடைய வழினா வேறு ஒன்றும் இல்லை, மனித வழி. மனிதர்கள் தானே எல்லா மதத்தையும் உருவாக்குனாங்க. கடவுளை உருவாக்குனார். கடவுள் இறுதியில் தான் வரார். அது எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் மதத்தை உருவாக்கல, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். மதத்தை உருவாக்குற ஞானத்தை கொடுக்கல. நரகத்தில் எப்படி வாழணும்னு அதை அவர் சொல்லிக் கொடுக்கல. சொர்க்கத்தில் வாழ்வதற்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருப்பாங்க. காரணம், அங்கே உடலில் கவனம் இல்லாமல் ஆத்மாவில் இருந்தது. அதே மாதிரி இப்போ நீ தயாராகு. யோசிச்சு பாருங்கள், நரகத்தில் வாழ்வதற்காக மனிதர்கள் உருவாக்கிய மதங்களுக்கும் சொர்க்கத்தில் வாழ்வதற்காக கடவுள் கொடுக்குற ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருந்தால் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க, எந்த மதத்தில் இப்போ நீங்கள் பிறந்திருந்தாலும். சரி, ஓகே. இப்போ கடைசியில் எப்படி கடவுளை அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் இல்லையா? ஸோ அதில் சில சகோதர சகோதரிகளுடைய அனுபவம் எப்படியெல்லாம் கடவுள், நீ எட்டி உதைச்சாலும் நீ என்னோட குழந்தை தான் இல்லையா? அப்பாவை கை குழந்தை எட்டி உதைக்கிறதுனால அப்பா தூக்கி கொடாசிட மாட்டார், அது குழந்தை தான். ஸோ குழந்தைக்கு சுகமான உலகத்தை கொடுக்கணுன்னு அப்பாவுக்கு ஆசை. குழந்தை அதுக்கு தகுதிப்படுத்திக்கணுமே, தன்னை தகுதிப்படுத்திக்கல. சரி, குறைஞ்சபட்சம் துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் இருந்தாவது காப்பாற்றிடலாம், அதுதான் முக்தி. அதை பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு? நம்ம ஆத்மானு சிவபரமாத்மா நினைவிலே இருந்து உடல் உறவுகள், உடல் சார்ந்த உலகத்தின் நினைவுகள் எல்லாத்தையும் மறந்து வெறும் ஆத்மா, நான் பரந்தாமத்திற்கு போய் சொர்க்கத்துக்கு வருவேன். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி ஸ்ரீ நாராயணனாக ஆவேன். இதே சிந்தனையிலே மூழ்கி இருப்போம். இப்போவே பயிற்சி பண்ண கடைசி நேரம் நீங்கள் பக்காவானோடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நான் பரந்தாமல் போவேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ தான் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுதுன்னே தெரியாது.
அதாவது வெண்ணெயிலிருந்து முடியை எடுக்கிற மாதிரி அழகாக உங்களுடைய உயிரை பிரித்து எடுத்துடுவேன்றார், வலியே இல்லாமல் கடைசியில். அது இறைவனுடைய வழிப்படி நடந்து இந்த பயிற்சியை தீவிரமாக பண்ணவங்க. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம பாருங்கள், குடும்பத்தில் தான் இருப்போம். இது காட்டில் போய் பண்ணுற சந்நியாச மார்க்கம் கிடையாது. மனிதர்கள் சன்னியாசிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். எல்லா இந்து தெய்வமும் பாருங்கள் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா சொர்க்கத்தில் இல்லற மார்க்கம் அது. ஆனால் தூய்மையான இல்லற மார்க்கம். கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள காமம் தான் இருக்குது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். தூய்மையான எண்ணத்திற்கு, தூய்மையான ஆத்மாக்களின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதுதான் யோக பலம். யோக பலத்தில் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ மற்ற மதத்திற்கு வருவோம். உதாரணத்திற்கு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் அந்த பேய் ஓட்டுறது அதை பற்றி லைவாகவே போடுவாங்க. அதில் ஒரு ஹிந்து பையன் உடம்புல முஸ்லீம் பையனுடைய ஆத்மா வந்துடுச்சு. ஆனால் அது நல்ல ஆத்மா, எதுவும் கெடுதல்லாம் பண்ணலை. அந்த இந்து பையன் நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான், தற்கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அவனை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆத்மா உள்ளே பூந்துருக்குது. ஓகே, அடுத்தது கடைசியில் அந்த ஆத்மாவை உடம்பு விட்டு போக வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கூப்பிட்டு வராங்க. அப்போ அவர் சொல்கிறார், அந்த கோயில் அம்மன் கோயில் அது, அந்த அம்மனுடைய பேர் சொல்லி அதன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி கற்பூரத்தில் சத்தியம் பண்ணுன்றார். நோ, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அல்லாவை தான் சொல்லுவேன். ஐயோ, என்ன வைராக்கியம் பிடிச்சவனா இருக்கிறேன், சரி அல்லா மேலே சத்தியம்னு சொல்லு அப்படின்றாங்க. சரி, இதை முடிச்சுட்டு நீ நேராக கோயிலுக்கு போயிடுறேன்னு. நான் கோயிலுக்கெலாம் போக மாட்டேன், நான் மசூதிக்கு தான் போவேன்றேன். சரிப்பா, மசூதிக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி வைராக்கியமான ஆத்மாவிற்கு எப்படி கடவுள் முக்தியை கொடுப்பார்? ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷமாவது இந்த உலகத்தை மறந்து என் ஒருவனின் நினைவில் நீ இருந்தால் மட்டுமே, பரந்தாமத்தை நினைத்தால் மட்டுமே நீ அங்கே வர முடியுன்றார். ஏன்னா உடலை விட்டவுடன் ஆத்மா நினைக்கிற நேரம் தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அமெரிக்காவில் ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே இறக்குறீங்க தமிழ்நாட்டில்னா, அமெரிக்காவில் உங்கள் பையனை நினச்ச அடுத்த செகண்டே நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வேறு எந்த நினைவும் வராமல் பரந்தாமம் மட்டுமே உனக்கு நினைவு இருந்தால், கடவுளை மட்டுமே நினைவு இருந்தால் மட்டுமே நேராக நீ மேலே போவே, இல்லாட்டினா மீண்டும் இங்கே பிறப்ப. ஆனால் உலக அழிவின் பொழுது மீண்டும் பிறக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த நேரம் கர்ப்பிணியாக ஒரு பெண் இருந்தானா அதை தான் இயேசு சொல்லியிருப்பார், கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, பேயாக அலைவாங்க. ஒரு உடம்புக்குள்ளே 50-60 பேய் இருக்கும். குறிப்பாக உலக அழிவின் போது வெளிநாட்டிலெல்லாம் பாம்பு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. இந்தியா மட்டும்தான் இருக்கும். எல்லா நாட்டு பேயும் இங்கே வந்து தான் ஆகணும். எல்லா மதத்தை சார்ந்தவனு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இந்துவாக மாறிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் நடுவில் மாறினாங்களே பல காரணங்களுக்காக அவங்கெல்லாம் மாறிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க உடம்புக்குள்ளே வந்துடும் எல்லா ஆத்மாவும். இப்போ இது இல்லாமல் வைராக்கியமாக நான் கிறிஸ்டின் தான் முஸ்லீம்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இந்தியாவிலையும் இருப்பாங்க. அப்போ இந்த ஆத்மாக்கள் சிவனை நினச்சிடுமா? நட்சத்திரம் மாதிரி நினைக்குமா? நினைக்காது. வைராக்கியம், அந்த நேரத்துலையும் வைராக்கியம். பைபிளில் அந்த மோசஸ் அடிமைகளை அழைச்சிட்டு போகிறேன்ட்டு ராஜா கிட்ட கேட்கும்போது அவனுக்கு மனம் கடினமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு கடினமாக இருக்கும். உலக அழிவே பார்க்கும்போது கூட இல்லை 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 நான் பைபிளை தான் பிடிப்பேன், குரானை தான் பிடிப்பேன், சிவபுராணத்தை தான் பிடிப்பேன், இஸ்கானை தான் பிடிப்பேன்னு இருப்பாங்க. கடவுளை விட்டுருவாங்க. கடவுளுடைய படைப்பாகிய மனிதனுடைய படைப்பாகிய மதமும் அவனுடைய வேதத்தையுமே பிடிச்சின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ கடவுள் திருவிளையாடல் பண்ணி தான் இவங்களை அழைச்சிட்டு போகணும் இல்லையா? என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ கடவுளை நினைக்க சொன்னால் இந்த ஞானத்தை ஏற்றுக்கிறவங்களாலே கண்டினியூஸாக நினைக்க முடியாது. ஏன்? பற்று, மனைவி மேலே பற்று, குழந்தை மேலே பற்று, அப்பா அம்மா மேலே பற்று, சொத்து மேலே பற்று, பேர் புகழ் மேலே பற்று, இதெல்லாம் இதுதான் இறைவனை நினைக்கும் போது வரக்கூடிய எண்ணங்கள் வருதுனாலே அங்கே பற்று இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தடையாக இருக்குது. இறைவனை நினச்சி அந்த பற்றெல்லாம் அழித்து பக்காவாயிட்டிங்கன்னா எல்லாம் இருக்கும்போதே நீங்கள் ஜாலியாக உடலை விட்டு போயிடுவீங்க. அவங்க மற்றவர்கள் இந்த ஞானத்தை ஏற்க மறுப்பவர்கள் அவங்களும் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அல்லது இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களே வச்சுக்கோமே, இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களே எல்லாரும் பக்காவாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. பக்காரவங்க டக்குன்னு போயிடுவாங்க, மற்றவர்கள் இங்கே பேயா அலைவாங்க அல்லது மறுஜன்மம் எடுத்து கஷ்டப்படுவாங்க.
அப்போ எதனால் அவங்க பேயை அலையிறாங்க? இப்போ மனைவியை மறக்க முடியல, மனைவியோடைய ஞாபகம் வந்துச்சு, கடைசி நேரத்தில் கடவுளை நினைக்கிறது பதில் மனைவி ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மனைவியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு பேயா. அல்லது இங்கேயே பிறந்துடுவார். சொத்தோடைய ஞாபகம் வருது, அப்பயும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஐயோ, இந்த சொத்தை வந்து மனைவிக்கு பேர் மாற்றலையே, குழந்தைக்கு கொடுக்கலையே, என்னென்ன சொத்து இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்லலையே, இந்த நினைவு வரும்போது மாட்டிக்குவாங்க, இங்கேயே பேயாக சுற்றுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்போ போவாங்க? உதாரணத்துக்கு ஒரு ஆத்மா, இந்த ஞானத்தை எடுத்த ஆத்மாவே இது மாதிரி பேயாக மாட்டிக்கிச்சு. இந்த ஞானத்தை எடுத்த இன்னொரு சகோதரி உடம்புல அந்த ஆத்மா வந்துட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணுது. நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போகணும்ட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அடிக்கடி என்ன சொல்லிக்குது? இந்த சொத்தெல்லாம் அழியக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பணக்கார ஆத்மாப்பில் இருக்குது. ஸோ அந்த பணத்தை நினச்சதுனால தான் அதால் போக முடியல, இப்போ பேயை அலைஞ்சிட்டு இருக்குது. அப்போ இறந்த பிறகும் உயிரோடு இருக்கும்போது இருந்ததெல்லாம் எண்ணிதுனே தான் அது நினச்சிட்டு இருக்குது. அதான் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நிஜமாகவே ஒரு டைம் அழியும்ல. இப்போ கணவன் மனைவியே நினச்சிட்டு இருக்கிறான், மனைவியே இறந்துட்டா, கணவனே நினச்சிட்டு இருக்கிறா, கணவனே இறந்துட்டா, அப்போ யாரை நினைக்க போகிறாங்க? அதாவது அவங்களும் இறந்துட்டாங்க, நம்மளும் இறந்துட்டோம், இப்போ கடவுள்கிட்ட போகணும்னு தான் நினைவு இருக்கும். ஆனால் அப்போவும் நம்ம கணவன்கிட்ட போகிறேன்னு நினைக்கிற மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதுக்காகவே நான் தற்கொலை பண்ணிக்குவான்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள். இறந்தவன் போய் வேறு எங்கேயோ பிறந்திருப்பான், இவங்க அவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பிறந்தோடனே எல்லாத்தையும் மறந்து குழந்தையாக விளையாண்டுட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையுடைய பொண்டாட்டி அங்கே அழுதுட்டு இருக்கும், என் கணவன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா, எங்கே இருக்காரோ, நான் அவர்கிட்ட போகணும், இது எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும். அதனால தான் இறக்கும் பொழுது அழுகிற மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. அது போய் வேறு இடத்துல நிம்மதியாக பிறக்க போகுது, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? முடிஞ்சு போச்சு. இடையில் வந்த சொந்தம் இடையிலே போயிடுச்சு. அதனால தான் இந்து மதத்தில் தாலி அறுக்கிற நிகழ்வு நடத்துகிறாங்க. இறந்தவொடனே முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கும், நீ வேறு இடத்துக்கு போயிட்ட, முடிஞ்சு போச்சு. இனி புத்தியை கடவுள்கிட்ட செலுத்தணும், ஏன்னா அழிவற்றவர் அவர் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ இந்த கள்ளத்தொடர்பு வருது, நிறைய நடக்குது இல்லையா? அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இப்போ கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறான்னா மனைவி ரொம்ப சொக்கத்தங்கமாக இருப்பா, கணவன் மேலே உயிரே வச்சுருப்பா. அந்த பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி கணவன் கிடைப்பான். ஏன் கிடைக்காது தெரியுமா? ஏன்னா கணவன் மேலே பற்று வச்சுருக்கு பாருங்கள், இதுவே கடவுள்கிட்ட போக விடாமல் பண்ணிவிடும். ஸோ அப்போ அந்த கணவன் தன் கண்ணு முன்னாடி இன்னொரு பெண்ணோட அன்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு செகண்டில் அவன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், பற்று போயிடும். ஸோ எப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள். அதனால தான் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே. ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிம்மதியாக கடவுள்கிட்ட போகணுன்னா அழியக்கூடிய மனிதன் மீது உள்ள பற்றி நீங்கள் நீக்கணும். நீக்கலைன்னா நீக்கிற மாதிரி சம்பவம் நடக்கும். குழந்தை மேலே பற்றா, அப்பா அம்மா மேலே பற்றா, சொத்து உங்களுக்கு எதிராக எழுதி வைப்பாங்க, ஒரு செகண்டில் போயிடும் பற்று. குழந்தை மேலே பற்றா, தண்ணி அடிச்சுட்டு நாளைக்கு வந்து அடிப்பான், அவன் கொடுக்குற டார்ச்சர்லேயே உங்களுக்கு பற்று போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? நீங்கள் நேசித்தவங்க அவங்க இறந்துருப்பாங்க, இப்போ உயிரோடு இருக்கிறோம் உங்களுக்கு எதிராக இருப்பான். ஸோ அப்போ யாரையுமே இங்கே நினைக்கிறதுக்கு முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் தானாக உங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட புத்தி போயிடும். ஸோ அப்போ சொத்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ அது வந்து அரசாங்கம் அபகரிக்கிற வரைக்கும் நீங்கள் பேயா அலைவீங்க. அல்லது நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய முஸ்லீம் நாடுகளில் நிலநடுக்கம்லாம் வருது, வந்து மேபி அந்த பற்று இருக்கலாம் இல்லையா? கண்ணு முன்னாடி எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு பிறகு அதுக்கப்புறம் அந்த துக்கத்தை நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலே போயிடலான்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இறைவனை நினைக்கணும், வேறு எதையும் மறந்து. என்னதுன்னு எதுவுமே கிடையாது, இந்த உடல் உட்பட. தற்காலிகமாக இந்த உடலில் இருக்கிறேன், இதை கடவுள் எனக்கு கடனாக கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கோங்க, உங்களுதுன்னு நினச்சிக்காதீங்கன்ற. அதன் மீது கூட பற்று வரக்கூடாதுன்ற. அப்போ உடலே என் இல்லைன்னா இந்த உடல் சார்ந்த உறவுகள் எப்படி என்னுடையதாக இருக்கும்? ஸோ அப்போ சப்போஸ் ஒரு பொண்ணையே ஒருத்தன் நினச்சிட்டு இறக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், கள்ளக்காதலியாக இருக்கலாம். அப்போ அந்த பெண் இன்னொருத்தனோட இல்லையா இறந்த உடனே தான் அடுத்ததே உடனே உயிரோடு இருக்கும்போதே கூட அவங்க வேறு தொடர்பில் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. இறந்த பிறகு தெரியும்ல, தெரிஞ்ச உடனே ஒரு வைராக்கியம் வரும், வெறுப்பு வரும். இவங்களுக்காக என் வாழ்க்கை வீணாக்கிட்டேனே, இதை நினச்சி கடவுள்கிட்ட போக முடியலையே, துடிப்பீங்க. ஸோ அப்போ முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா அந்த நேரம் அந்த துரோகம் பண்ணதே உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, அது உடம்புல இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் வேலை செய்ய தான் போகுது. ஸோ அப்போ அதிலிருந்து மீண்டும் கடவுளை நினைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு ஜென்மத்தில்
உங்களுடைய கணக்கு எங்கே இருக்கோ அங்கே போய் பிறக்கவும் செஞ்சுடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் மறந்துடும். அதுக்கப்புறம் எப்போ வளர்ந்து எப்போ இந்த ஞானத்தை கிடச்சி. ஆனால் நிறைய மரணங்கள் வருது இல்லையா, திடீர் மரணம், நிறைய பேர் அனாதையாக்கப்படுவாங்க. அப்போ யாரை நினைப்பாங்க இல்லையா? இப்போ எல்லாம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா அந்த நிலை வரும். பெண் இருக்கிறதுனால காமம் வருதா? பெண்ணே இல்லாத ஒரு கடைசியில் அந்த உலக அழிவின் போது எல்லாம் குட்டி குட்டி தீவாக இருக்கும். வெறும் ஆண்களாக ஒரு சில இடங்களில் சிக்குவாங்க, வெறும் பெண்கள் மட்டும் ஒரு சில இடங்களில் சிக்குவாங்க. அதிலே வேறு ஓரின சேர்க்கை வேறு இருக்குது. ஸோ அவங்கள இன்னும் கொடூரமான தண்டனை கொடுத்து தனிமைப்படுத்தி அந்த காம உணர்வை நீக்குவார். ஸோ இப்படியெல்லாம் பயங்கர தண்டனை. கடைசியில் அந்த உலக அழிவின் போது ஒரு பயம் வரும். எங்கே பார்த்தாலும் தண்ணி வருது, கழுத்தளவு, கழுத்துக்கு மேலே தண்ணி வந்ததெல்லாம் பார்த்துமே, அதுவே எப்படி இருந்துச்சு. இதெல்லாம் விட கொடூரமாக நடக்கும், கற்பனை கெட்டாமல் நடக்கும். அந்த நேரத்தில் அந்த பயத்திலிருந்து அந்த பயம் போனால் போதும்னு கடவுளை பிடிப்பீங்க. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இது இல்லையா? எப்படிப்பட்ட நாஸ்திகனாக இருந்தாலும் ஏரோப்ளேனில் போயிட்டு போது டமால்னு விழறான் அப்படின்னா அந்த நேரம் அவன் கடவுளை தவிர வேறு எதையுமே நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த நேரம் அவன் எது வந்து காப்பாற்றும் அவனை, நான் எப்படியாவது தப்பிச்சிடணும் கடவுளேன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிலையில் வந்து கடவுளை நினச்சி நீங்கள் போகிற ஸ்டேஜுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இது இல்லாமல் சில விளையாட்டெல்லாம் கூட கடவுள் விளையாடுவார். உதாரணத்துக்கு இப்போ சமீபமாக ஒரு சகோதரி ஷேர் பண்ணாங்க, அவங்க தங்கச்சிக்கு வந்து இது கனவுல வந்துச்சான். அவங்க வந்து வைஷ்ணவர்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சிவனை கும்பிட மாட்டாங்க இல்லையா, நாராயணனை தான் கும்பிடுவாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி கனவுலையே. அப்போ சிவன் ஒளியாக வந்து டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு போகிறாராம். தூக்கிட்டு போகும்போது நாராயணன் நாராயணன்னு கத்துறாங்களாம். அவங்க எதுக்கு நீ நாராயணன் நாராயணன்னு கத்துற, நீ சிவன் சொல்லு, அப்போ தான் உன்னை விடுவேன். அதெல்லாம் சொல்ல முடியாது நாராயணன் அப்படின்றாங்களாம். அவங்க நான் உன்னை விட முடியாது, சிவன் சொன்னால் தான் விடுவேன்றாராம். உடனே கடைசியில் சிவான உடனே டக்குன்னு விடுறாராம். பார்த்தா அவங்க கட்டிலேருந்து கீழே விழுறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஞானம் கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் அவங்க பெருமாள் கோயிலுக்கே போனால் கூட சிவனுடைய முதல் குழந்தை நீ அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்களாம். ஏன்னா இந்த ஞானத்தை பக்காவாக யார் எடுத்து சொர்க்கத்துக்கு வராங்களோ அவங்க தான் நாராயணன் ஆகிறாங்க. அப்போ சிவனுடைய முதல் குழந்தை தான் அவர். அடுத்தது இன்னும் சில பேருக்கு எப்படி முக்தி கொடுப்பார் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஞானத்தை எடுத்தவர்களை பற்றி பேசணும். எடுக்காதவர்கள், மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்து தர்மத்தை சார்ந்தவர்களே இருந்தாலும் அவங்க முருகன் தாயா கடவுள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க கடைசி நேரத்தில் முருகனாக அவங்களுக்கு காட்சி தெரியும். ஸோ அப்போ சிவனை நினைங்கன்னு முருகனே சொல்கிறாருன்னும் போது டக்குன்னு நினைப்பாங்க. இயேசு தான் கடவுள், இயேசப்பா தான் கடவுள் அப்படின்றவங்களுக்கு இயேசுவாக காட்சி தெரியும். நாமளே ஞானத்தை கொடுக்குறவங்க அவங்க முன்னாடி யார் ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்க அப்படி தெரிவாங்க. அவங்க வந்து இன்னொருத்தர் உடம்புல கூட இருக்கலாம், பேயாக கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு இயேசுவாக காட்சி தெரியும். அதுக்குள்ளே 50 ஆத்மா இருக்கும், அதில் எது கிறிஸ்தவ ஆத்மாவோ அதுக்கு மட்டும்தான் இயேசுவாக காட்சி தெரியும். மற்ற தர்மத்து ஆத்மாவுக்கு தெரியாது, அவங்க சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ அப்போ கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைங்க அப்படின்னும் போது இயேசுவே சொல்லிட்டாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இதில் கஷ்டம் வந்து என்னென்னா, முஸ்லீம்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், பாவம். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவங்க ப்ரேயரே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தொழுகை பண்ணுறேன்ட்டு இப்படி குனிவாங்க, அப்படி குனிவாங்க, அரபு மொழியில் அர்த்தமே தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை அதுக்கு அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இருந்தால் தமிழில் சொல்ல வேண்டியது தானே. இல்லை நீங்கள் உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசினா கடவுள் மேலே கடவுள்கிட்ட அன்பா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் காதலன்கிட்ட அன்பா உங்கள் பாஷையில் தானே பேசுவீங்க, அர்த்தம் புரியாத பாஷையில் பேசுவீங்க. இங்கே சமஸ்கிருதம் பேசுகிறாங்களே அந்த மாதிரி அது. இப்போ அவங்கள எப்படி நம்ப வைக்கிறது? இப்போ இயேசுனா இயேசுவோடைய உருவத்தை கடவுள் காட்சியாக காட்ட முடியும். முஸ்லீம்களுக்கு என்ன காட்சியை காட்டுறது? கொடுமை இல்லை, கடவுளுக்கே மிகப்பெரிய சவால் முஸ்லீம்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னை நினைக்க வச்சு அழைச்சிட்டு போகிறது. ஏற்றுக்கவே மாட்டாங்க, எங்கள் குரானில் இல்லை, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சரி நபியை காட்டலான்னு பார்த்தா நபியுமே அவங்களுக்கு தெரியாது எப்படி இருப்பாருன்ட்டு. ஆனால் குரானில் அல்லாஹ் நூறுன்னு இருக்குது, அல்லாஹ் ஒலியானவர்ன்ட்டு. ஆனால் குரான் அவங்க படித்தா தானே அந்த மத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு இல்லை அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த முஸ்லீம் ஆத்மா இந்து உடம்புல வந்துட்டு நான் அல்லாவை தான் கூப்பிடுவேன், நான் மசூதிக்கு தான் போவேன், இந்து சாமியை கும்பிட மாட்டேன், அந்த மாதிரி வைராக்கியமாக இருப்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை குரான் மந்திரத்தையும் சொல்லின்னு இருப்பாங்க. கடைசியில் உயிர் பிரியவே பிரியாது. ஏன்னா மேலே போனால் போதும்னு பயம் வந்துடும். கீழே பார்க்கும்போது, இந்த உலகத்தை பார்க்கும்போது மேலே போகணும் போது. ஆனால் இந்த ஞானம் திரும்ப திரும்ப அவங்க கேட்பாங்க. நிறைய பேர்கிட்ட உடம்புல சிக்கிட்டு இருக்கும்போது கேட்டு தானே ஆகணும்.
அப்போ கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினச்சா மட்டும்தாங்க நீங்கள் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அவர் அப்பான்னு அன்பாக நீங்கள் நினச்சா தான் போக முடியும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுனாலாம் போக முடியாது. இதை திரும்ப திரும்ப பல பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் மரணப்படுக்கையில் இருக்கிறவன், நிறைய பேர் மதமே கிறிஸ்தவ மதம் அப்படி தான் மாறுவாங்க இல்லையா. மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த ஜபம் பண்ணுறோன்னொடனே அந்த நேரம் அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா உடனே கிறிஸ்டினாக மாறிடுவாங்க இல்லையா. ஏன்னா அந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க போங்க. அந்த நேரம் கடைசியாக சிவப்பா அப்படின்ட்டு நட்சத்திரம் மாதிரி, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவனை அவங்க நினைப்பாங்க. கடைசியாக தான் இவங்க நினைப்பாங்க. அதனால தான் முஸ்லீம்ஸ் தான் கடைசியாக இந்த பூமியை விட்டு போவாங்க. அதே மாதிரி பூமிக்கு வர்றதும் பாருங்கள், அவங்க தானே கடைசியாக வராங்க. பெரிய மதங்களில் கடைசியாக வந்த மதம் முஸ்லீம் மதம் தானே. ஸோ கடைசியாக வரவங்க கடைசியாக தான் போவாங்க. ஆரம்பத்தில் வந்தவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். நாம் இந்த ஞானத்தை ஏற்றுக்கிறவங்க. ஸோ நாம் ஃபஸ்ட்டே போயிடுவோம். அதற்கு பிறகு தான் மற்றவர்கள் அந்தந்த தர்மம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யூத மதம் வருவாங்க, அடுத்தது கிறிஸ்தவ மதம் வருவாங்க, கடைசியாக முஸ்லீம் மதம் வருவாங்க. அந்த முஸ்லீம் மதத்துலேயுமே எல்லாருமே ஒன்றா தொபுக்கிடின்னு இங்கே பிறக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க இல்லையா. ஸோ அதில் கடைசியாக ஜென்மம் எடுத்தவங்க தான் ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப மத தீவிரவாதம் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க கடைசியில் அப்படி ஒரு பயம். அந்த மோசஸ் கதையில் வருமே, ராஜா அப்படியே நடுங்குவான் பாருங்க, ஊரெல்லாம் ரத்தமாக இருக்கிறத பார்த்து நடுங்கி சரி அடிமையை இட்டுட்டு போன்னு சொல்லுவான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனசு கடினமாயிடும். இப்படி மாறி 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 வந்து கடைசியில் அந்த பயத்தின் உச்சத்துக்கு போய் தான் கடவுளை நினச்சி அவங்க முக்தி அடைவாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு மதமும் அந்தந்த மதம் வரும்பொழுது தான் வருவாங்க. அதாவது இந்த ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போவே ஃபாலோ பண்ணுறீங்க, பிரம்மச்சரிய விரதம்லாம் இருக்கிறீங்க, காமத்தையெல்லாம் வென்றுட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, எந்த மதமாக இருந்தாலும். ஆனால் அந்த மதத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க கடைசியில் அடுத்த 5000 வருஷம், நான் சொன்னது இல்லையா, நடந்தது தான் நடக்கும்ன்ட்டு. அப்போ இயேசு எப்போ வந்திருக்காரு? 2000 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்காரு. நரகத்தில் தான் வந்திருக்காரு. ஏன்னா முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். ஸோ இப்போ நம்ம சொல்கிற இந்த 5000 வருட காலச்சக்கரம் கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து, கிருஷ்ணர் அரியணை ஏறும்போது 1ஆம் தேதி, இயேசுவை வச்சு சொல்கிற டேட்டு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் இயேசுவை 3000 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறார். அதிலிருந்து நம்ம 2000 கணக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா மதங்களும் நரகத்தில் தான் தோன்றுகிறது. பக்தி எல்லாமே, கோயில் கட்டுறது, மசூதி கட்டுறது, சர்ச்சு, வேதங்கள் எல்லாமே நரகத்தில் தான். சொர்க்கத்தில் இதெல்லாம் இருக்காது, பக்தி எல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களே தேவதைகளாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே அளவற்று இருக்கும். கொஞ்சமாவது கஷ்டம் இருந்தால் தானே கடவுளை நினைக்கிறதுக்கு, எதுவுமே இருக்காது. அப்படியே பரிசுத்தமான குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அதனால தான் பரிசுத்தமான குழந்தை மாதிரி இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பார். சரி, பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார். ஸோ கடவுள் அன்பாக சொல்லும்போதே கேட்டுட்டு அவர் கையை பிடிச்சிட்டு போகிறவங்க தான் புத்திசாலி. இல்லாட்டினா கடைசியில் கடவுளின் கோர தாண்டவம்னு வாங்களே, அந்த மாதிரி உலகம் மோசமாக மாறும்போது வேறு வழியே இல்லாமல் அலறி அடிச்சுட்டு ஓட போகிறீங்களா, கடவுள் கையை பிடிச்சிட்டு சும்மா ஜாலியாக அவருக்கு ஜோடியாக போக போகிறீங்களா? இல்லை அவர் கூடவே போனால் தானே மரியாதை, விஐபி கூடவே போனால் தானே மரியாதை. இல்லாட்டினா அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போவே கடவுளை பிடிக்க போகிறீங்களா, இல்லை கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிடிக்க போகிறீங்களா? எப்படியும் நீங்கள் பிடிச்சி தான் போகணும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான். அவர் கொடுக்குற வழி ஒன்று தான். அவரே நட்சத்திரமாக நினைக்கணும். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேட்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அனைத்து ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.